ஹலோ! இன்னைக்கு வொர்க் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் லைட்டா பசிச்சுது. அதுக்கப்புறம் முந்திரி, பன்னீர், ரெட் சில்லிலாம் வச்சு ஒரு தந்தூரி சாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். நீங்க ஈஸியா பண்ணிடலாம். அந்த சாண்ட்விச் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. வீட்ல பன்னீர் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அத விட்டுட்டு நீங்க பேக்கெட் தான் வாங்குவேன் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ஈட்டிங் பன்னீர். ஏன்னா, அவங்க பன்னீரே இல்லன்னு தான் சொல்றாங்க அத. நீங்க மின்ட் சட்னி அதெல்லாம் பண்றத விட, இந்த சாஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கிரீமியாவும் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். வீட்ல செஞ்ச பட்டர் அப்டின்றதுனால இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருந்தேன். அம்மா ஹெல்தின்ற பேர்ல இவ்ளோ பட்டர் போட்டா அது என்ன ஹெல்தி அப்டின்னாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஸோ கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. சாண்ட்விச் எல்லாம் பண்றோம் அப்டின்னாலே 30 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ள குக் பண்ணிடலாங்க. ஏன்னா பிரெட் நம்ம ஆல்மோஸ்ட் கடையில தான் வாங்க போறோம். ஸோ அது ஸ்டஃபிங் மட்டும் தான் ரெடி பண்ண போறோமா, ஸோ ஈஸியா முடிஞ்சிரும் இந்த வேல. கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த கிரன்ச்சி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு சீஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா எனக்கு சீஸ் சாண்ட்விச் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பட்டர் பேன்ல தடவிட்டு இந்த தடவ ஒரு ட்ரிக் பார்த்துருந்தேன். அதுவும் YouTubeல தான் நான் பார்த்தேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி மேல வெயிட் வச்சீங்க அப்டின்னா, நல்லா ஸ்டஃப் ஆயிரும். உங்களுக்கு நிஜமாவே கடையில வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. மறக்காம இந்த வீடியோவ பார்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க.